வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 6ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 632ஆம் ஆண்டில் முகமது நபி தமது இறுதி பேருரையை நிகழ்த்தினார். 845ஆம் ஆண்டில் இஸ்லாமை தழுவ மறுத்த 42 பைசாந்திய அரசு அதிகாரிகள் ஈராக்கின் சாமரா நகரில் தூக்கில் இடப்பட்டனர். 1079ஆம் ஆண்டில் ஓமர் கயாம் ஈரான் நாட்காட்டியை வடிவமைத்து முடித்தார். 1204ஆம் ஆண்டில் சாட்டோ கைலாட் சமரில் இங்கிலாந்தின் ஜான் மன்னர் நார்மாண்டி மீதான தனது ஆதிக்கத்தை பிரெஞ்சு மன்னர் 2ஆம் பிலிப்பிடம் இழந்தார். 1447ஆம் ஆண்டில் 5ஆம் நிக்கலஸ் திருத்தந்தையாக பட்டம் சூட்டினார். 1788ஆம் ஆண்டில் கைதிகளை குடியமர்த்தும் திட்டத்தில் முதல் படியாக 1வது தொகுதி பிரித்தானிய கைதிகள் அடங்கிய கப்பல் நோர்பெர்க் தீவை அடைந்தது. 1790ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது. 1820ஆம் ஆண்டில் மிசௌரி அமெரிக்காவின் அடிமை மாநிலமாக இணைந்து கொண்டது. 1836ஆம் ஆண்டில் அலாமா போரில் டெக்சாஸில் அலாமா நகரை மெக்சிகோ படைகள் தாக்கி கைப்பற்றின. 1869ஆம் ஆண்டில் திமித்ரி மெண்டெலிவ் தனது முதலாவது தனிம அட்டவணையை ரஷ்ய வேதியியல் கழகத்தில் சமர்ப்பித்தார். 1882ஆம் ஆண்டில் செர்பிய ராச்சியம் மீண்டும் நிறுவப்பட்டது. 1899ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் பேயர் நிறுவனம் ஆஸ்பிரினை வணிக சின்னமாக பதிவு செய்தது. 1902ஆம் ஆண்டில் ரியல் மாட்ரிட் கால்பந்து கழகம் தொடங்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் பின்லாந்துக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையில் தற்காலிக போர் ஓய்வு ஒப்பந்தம் ஏற்பட்டது. 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் சோவியத் வான்படைகள் ஜெர்மனியால் ஆக்கிரமிக்கப்பட்ட நார்வா என்ற இஸ்தானிய நகரை குண்டுகளால் தாக்கி வரலாற்று புகழ்மிக்க அந்நகரை அழித்தன. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் கோல் நகரம் அமெரிக்க படைகளினால் கைப்பற்றப்பட்டது. 1953ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் ஸ்டாலினின் மறைவை அடுத்து சோவியத்தின் பிரதமராகவும் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைச் செயலாளராகவும் கியார்கி மாலன்கோ பதவியேற்றார். 1957ஆம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்ஜிய குடியேற்ற நாடுகளான கோல்ட் கோஸ்ட் மற்றும் பிரித்தானிய தோகோலாந்து ஆகியன இணைந்து கானா குடியரசு என்ற பெயரில் விடுதலை பெற்றன. 1964ஆம் ஆண்டில் கிரேக்கத்தின் மன்னராக 2ஆம் கான்ஸ்டன்டைன் பதவியேற்றார். 1964ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் இஸ்லாம் தேசம் அமைப்பின் தலைவர் எலிஜா முகமது குத்துச்சண்டை வீரர் காசியஸ் கிளேயின் பெயரை முகமது அலி என மாற்றிக்கொண்டார். 1967ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. 1967ஆம் ஆண்டு பனிப்போரில் ஜோசப் ஸ்டாலினின் மகள் ஸ்வத்லானா அல்லியேவா அமெரிக்க ஐக்கியாவுக்கு தப்பிச் சென்றார். 1975ஆம் ஆண்டில் ஈரானும் ஈராக்கும் தமது எல்லை தொடர்பாக உடன்பாட்டிற்கு வந்தன. 1987ஆம் ஆண்டில்
பிரித்தானிய பயணிகள் கப்பல் எரால்டு ஃப்ரீ என்டர்பிரைசஸ் 90 செகண்ட்களில் மூழ்கியதில் 193 பேர் உயிர் இழந்தனர். 2003ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவில் வானூர்தி ஒன்று வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த 103 பேரில் 102 பேர் உயிரிழந்தனர். 2007ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவின் சுமத்ராவில் இடம்பெற்ற அடுத்தடுத்த 2 நிலநடுக்கங்களில் 70 பேர் உயிரிழந்தனர். 2008ஆம் ஆண்டில் பாக்தாத்தில் நிகழ்ந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் 68 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் மார்ச் 6ஆம் தேதியானது நோர்போக் தீவுகளின் நிறுவன நாளாகவும் கானா நாட்டின் விடுதலை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.